தமிழ்நாட்டில் வலுக்கட்டாயமாக மத்திய அரசால் SIR திருத்தப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் அவர்கள் கேட்கும் 13 முக்கிய ஆவணங்களில் எல்லோராலும் கொடுக்க முடியாத ஆவணங்கள் தான் என்றாலும் அதில் ஒரு விசித்திரமான ஆவணத்தை கேட்டுள்ளார்கள். 13வது ஆவணமாக 2025 பீகாரில் நடைபெற்ற சிறப்பு திருத்தத்தின் போது அந்த பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்கிற ஆவணத்தை கேட்கிறார்கள். தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்த பணி நடைபெற்று கொண்டிருக்கும் போது இங்கே பீகார் வாக்காளர் பட்டியலில் நம் பெயர் இடம்பெற்ற ஆவணம் எதற்காக தேவைப்படுகிறது? இங்கேதான் பிஜேபி மற்றும் தேர்தல் ஆணையம் தங்களது சதி திட்டத்தை அரங்கேற்ற முயற்சிக்கிறார்கள். வட இந்தியாவில் இருந்து பிழைப்பு தேடி பீகாரிகள் முதலானோர் 1 கோடி பேருக்கு மேல் இங்கே தமிழ்நாட்டில் உள்ளார்கள். இவர்களை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்த்திட பிஜேபி துடியாய் துடிக்கிறது. இதற்காகத்தான் 2025 பீகார் சிறப்பு திருத்த பட்டியலில் அவர்கள் பெயர் இடம்பெற்றிருந்தால் அவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் ஆக்கலாம் என்கிறது இந்த விண்ணப்பம். அப்படி பார்த்தால் இவர்கள் பீகாரிலும் வாக்காளர்களாக இருப்பார்கள், தமிழ்நாட்டிலும் வாக்காளர்களாக இருப்பார்களா? பீகாரில் அவர்களது பெயரை நீக்கிவிட்டு தமிழகத்தில் சேர்க்க வேண்டுமா? இது போன்ற பல வினாக்கள் எழுகிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்த பணி நடைபெற்று கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வாக்காளருக்கு எப்படி பீகார் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருக்கும்? இதை படித்த அறிவாளிகளான அந்த தேர்தல் ஆணையர்கள் சிந்திக்க வேண்டாமா? ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட தோன்றக்கூடிய இந்த விஷயங்கள் படித்த மேதாவிகளான அந்த தேர்தல் ஆணையர்களுக்கு புரியவில்லையா? எப்படியாவது தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் 1 கோடி வடக்கத்தியர்களை வாக்காளர்களாக சேர்த்துவிட வேண்டும் என்கிற மோடியின் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் சதி திட்டமே இது. தமிழக வாக்காளர்களே, விழிப்போடு இருங்கள், விழிப்போடு இருங்கள், விழிப்போடு இருங்கள். நன்றி.